ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ பி பிளாக் எலிமெண்ட் பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஒரு சின்ன ரிவிஷன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோன்றது சும்மா ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரியாக்டிவிட்டி வித் ஆக்சிஜன். சரியா? மோஸ்ட் ப்ராபப்ளி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோட லாஸ்ட் டாபிக் இது தான். சரியா? லாஸ்ட் டாபிக் இது தான். அப்படி என்னால் வீடியோ வந்து இன்றைக்கி லிமிட்குள்ளே முடிக்க முடிஞ்சுன்னா இட் வில் கெட் கம்ப்ளீட்டட். இல்லாட்டி மேபி இன்னும் ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் லாஸ்ட் கிளாஸ் ஸ்பெஷலாக என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா நம்ம ஆக்சிஜன் கூட ஓகே ஃபஸ்ட்டு ஆக்சிஜனோட அனலோமஸ் பிஹேவியர் பார்த்தோம். ஓகே, ஹவு ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு behave differently as compared to the other element. ஓகே, ஸோ குரூப் 16ல என்னென்ன எலிமெண்ட் வரும் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஃப்ளோலேயே ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருக்குன்னா ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் டெலினியம் பொலினியம். ஓகே, 16 ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் டெலினியம் பொலினியம், 16 ஆக்சிஜன் சல்ஃபர் டெலினியம் பொலினியம் அண்ட் அவ்வளோதான். கரெக்டாக சல்ஃபர் செலினியம் டெலினியம் பொலினியம். ஓகே, ஸோ குரூப் 16 சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் டெலிரியம் பொலினியம். ஓகே, இதே ஃப்ளோவில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி வித் show different property as compared to the other elements sulfur selenium tellurium and polonium. Okay, so அது என்னன்னு பார்த்தோம். ஓகே, அது மெயின் பாயிண்ட்ஸ் என்ன, கோவலன்சி. ஓகே, அது எப்போவுமே என்ன பண்ணும், ஆக்சிஜன் வில் ஆல்வேஸ் ஷூ +4 காமன்லி. கரெக்டாக காமனாக +4. பட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு பார்த்தாக்கா அதுக்கு வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. கரெக்டாக +2 -2 +1 -1 +4. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து லிக்விட் கூட எப்படி வந்து பிஹேவ் பண்ண போகுதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் மெயினாக என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்னால் ரியாக்டிவிட்டி வித் ஹைட்ரோஜன். ஓகே, ஹைட்ரோஜன் கூட ரியாக்ட் பண்ணி என்னென்ன ஃபார்ம் பண்ண போகுது, அதாவது ஹைட்ரேட்ஸ். ஓகே, ஹைட்ரேட்ஸ் தான் எப்படி ஃபார்ம் ஆகும், கெமிக்கல் ஃபார்மில் என்னென்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி H2E. ஓகே, ஸோ H2E ஃபார்மேட்டில் எப்படி வந்து இருக்க போகுது. அண்ட் இது ஒன்ஸ் ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணிடுச்சுனாக்கா இதோட அசிடிட்டி எப்படி வேரி ஆக போகுது. ஓகே, அசிடிட்டி ஃப்ரம் சல்ஃபர் டு பொலினியம் என்னவா இருக்கும், அசிடிட்டி வில் பி இன்க்ரீசிங். கரெக்டாக இன்க்ரீசிங் ஃப்ரம் சல்ஃபர் டு பொலினியம். ஓகே, பொலினியம் வில் பி மோர் அசிடிக் ஆஸ் கம்பேர்ட் டு சல்ஃபர். அதாவது வெறும் சல்ஃபர் சொல்லக்கூடாது, எப்படி H2S. ஓகே, H2S வில் பி மோர் அசிடிக் ஆஸ் கம்பேர்ட் டு H2PO. ஓகே, ஸோ அசிடிட்டி பார்த்தோம். அசிடிட்டி வில் பி ஆஸ் வி கோ ஃப்ரம் டாப் டு பாட்டம், H2S ஓட அசிடிட்டி வில் பி லீஸ்ட் அண்ட் HPO4ஓட அசிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சரியா? செகண்ட் என்ன பார்த்தோம்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜின்ட்டு பார்த்தோம் ஒரு கான்செப்ட். ஓகே, அப்படின்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா நம்ம வந்து பாண்டை வந்து பிரேக் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி அதே மாதிரி H2Sலேருந்து H2PO. ஓகே, H2POவில் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து கம்மியாகிட்டே போகும். இந்த இடத்துல அதிகமான எனர்ஜி கொடுத்து நீங்கள் வந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து யூ கேன் கிவ் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபார் ரிமூவிங் த எலக்ட்ரான். சரியா? ஸோ இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஐ கேவ் இட் ஆல்ரெடி இன் த ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே, நவ் அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்னென்னா ரெடியூசிங் நேச்சர். ஓகே, ரெடியூசிங் நேச்சரோட கான்செப்ட் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரெடியூசிங் நேச்சர் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிளாக சொல்லணும்னா ரெடியூசிங்னா இது ஒரு நம்ம அதே ஆள் டின்னு இருக்கான். ஓகே, இந்த இடத்துல வந்து இன்னொரு ஆள் நான் போகிறேன். ஓகே, ஸோ டின்னுக்கிட்ட நான் போனாக்கா என்னோடய பவர் எல்லாமே போயிடுது. ஓகே, ஐ எம் கெட்டிங் ரெடியூஸ்ட் பட் டின்னு ஹேஸ் த பவர் ஆஃப் ரெடியூசிங். அப்படின்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஈஸியாக அண்ட் ஆட்டம், அதாவது இந்த கேஸில் டின்னு கேன் ரிலீஸ் H+ அயன். ஓகே, H+ அயன் இல்லை அதர் வேர்டில் சொல்லனாக்கா எவ்வளோ ஈஸியாக டின்னு கேன் emit electron. Okay, emit electron, then this is known as reducing agent. Okay, it is known as reducing nature. Okay, oxidation na அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஓகே, எவ்வளோ ஈஸியாக இட் கேன் அக்செப்ட். ஓகே, அதுதான் வந்து ஆக்சிடேஷன். அப்போ டின்னுக்கு ரெடியூசிங் நேச்சர் அதிகமாக, ஆக்சிடைசிங் நேச்சர் அதிகமாக. இந்த டின்னுன்ற ஆட்டம் ஹேஸ் a capacity to release a large amount of energy, அதாவது a large amount of electron. So tinnu is more reducing agent and tinnu is less oxidizing agent. Okay, so இதுதான் வந்து simplest form to explain oxidizing
and reducing nature. So these things நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ரியாக்டிவிட்டி வித் ஹை ஆக்சிஜன். ஓகே, ரியாக்டிவிட்டி வித் ஆக்சிஜன் அதாவது நம்மளோட சாலோஜன் ஃபேமிலி. ஓகே, சாலோஜன் ஃபேமிலி மீன்ஸ் நம்மளோட ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலீனியம், பொலோனியம். ஓகே, என்னோட மெயின் எய்ம் என்னென்னா இந்த டாபிக் முடிக்கிறதுக்குள்ளே குரூப் 16 வந்து வித்தவுட் எனி ஸ்டோரி, ஓகே, ட்ரிக், எந்த ஒரு ஸ்டோரி எந்த ஒரு ட்ரிக்கும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். ஓகே, ஸ்டோரி வச்சு தயவு செஞ்சு வந்து படிக்கவே படிக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்டோரியை படிக்கிறதுக்கே டைம் இல்லை, இன்னொருத்தன் ஸ்டோரி வேறு படிச்சுட்டு இருக்கணுமா? ஸோ அது ஒரு பேட் ஜோக்னு நினச்சிக்கோங்க. இப்போ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ ரியாக்டிவிட்டி வித் ஆக்சிஜன். ஓகே, அப்படி பார்த்தாக்கா ரெண்டே காம்பவுண்ட் தான் பாசிபிள் ரியாக்டிவிட்டி வித் ஆக்சிஜன் இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். எந்த ஃபேமிலி? நம்மளோட சாலோஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலீனியம், பொலோனியம், குரூப் 16 எலிமெண்ட். ஓகே, இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி இட் கேன் ஒன்லி ஃபார்ம் 2 கம்பவுண்ட். ஓகே, ஐதர் இட் கேன் பி EO2 அப்படி இல்லாட்டி வந்து EO3. இந்த ரெண்டு ஃபார்ம் தான் வந்து பாசிபிள் when it react with oxygen. Okay, dioxygen and trioxygen. Okay, trioxygen into இந்த இடத்துல என்ன எலிமெண்ட், இந்த இடத்துல trioxygen என்ன எலிமெண்ட் இருக்குமோ அது அந்த எலிமெண்ட். ஓகே, ஸோ இந்த EO2 and EO3 என்னென்ன எலிமெண்ட்லாம் காமிக்கும்னாக்கா சல்ஃபர், செலீனியம், டெலினியம் அண்ட் பொலோனியம். ஓகே, அண்ட் ஆக்சிஜன் எங்கே போச்சு? ஆக்சிஜன் வந்து ஒன்லி ஒன் பாசிபிள். இந்த ரெண்டுத்துலேயுமே ஆக்சிஜன் வந்து மேக்ஸிமம் EO2ல தான் இருக்கும். என்ன ஆகும்? EO2 கூட ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா we will get O3 which is nothing but ozone. ஓகே, இந்த கேஸில் ஆக்சிஜன் வந்து இந்த ஃபார்மில் கிடைக்காது. பிகாஸ் EO4ல் வந்து ஆக்சிஜன் வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நாட் ஸ்டேபிள். ஓகே, நம்ம எப்போவுமே ஸ்டேபிளான ஃபார்மில் தான் வந்து படிச்சுட்டு இருப்போம் கரெக்டாக. ஸோ ஸ்டேபிள் இல்லாத ஒரு கம்பவுண்டை பற்றி நம்ம பேச மாட்டோம். அண்ட் EO4 இஸ் நாட் பாசிபிள் அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபார்ம் EO4 atom. ஓகே, நவ் EO4 molecule. ஸோ அது ஒரு கேஸ், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ பாசிபிள் ஆக்சிஜன் எடுத்தோம்னா ஆக்சிஜன் கேன் ஒன்லி பி ஃபார்ம்ட் இன் EO2 ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஆக்சிஜன், ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த சாலோஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் கேன் பி ஃபார்ம்ட் இன் O3 அண்ட் SO2. சாரி, ஆக்சிஜன் கேன் ஃபார்ம் O3. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். இந்த ரியாக்டிவிட்டி ஆக்சிஜனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா O3 and SO2 இந்த ஃபார்ம். சல்ஃபர் வந்து when it is in dioxide form. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்மில் இருக்கும்போது it will be in gaseous form. ஓகே, பட் the other element, ஓகே, the other element அதாவது செலீனியம் டை ஆக்சைடு, டெலீனியம் டை ஆக்சைடு, பொலோனியம் டை ஆக்சைடு. ஓகே, பொலோனியம் டை ஆக்சைடு இஸ் நாட் பாசிபிள் டு ஃபார்ம். ஓகே, பொலோனியம் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆக சான்ஸ் கிடையாது. ஏன்? வை? பொலோனியம் டை ஆக்சைடு எடுத்தோம்னா இதோட பொலோனியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6ன்னு ஃபார்ம் ஆகிடும். நல்லா லிசன் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸ் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், கொஞ்சம் கான்செப்சுவலாக இருக்கும். ஜஸ்ட் லிசன். நான் என்ன சொன்னேன்னாக்கா EO2 அண்ட் EO3 ஃபார்மில் இருக்குது, சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் டிஸ்கஸிங் அபவுட் EO2. ஓகே, EO2வில் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் சேர்த்தாச்சு. EO2வில் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் சேர்த்தாச்சு. ஓகே, அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது? சல்ஃபர், செலீனியம், டெலீனியம், பொலோனியம். ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணும்? EO2 கூட சேரும். சல்ஃபர் சேர்ந்துச்சுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, செலீனியம் சேர்ந்துச்சுன்னா செலீனியம் டை ஆக்சைடு, அண்ட் டெலீனியம் சேர்ந்துச்சுன்னா டெலீனியம் டை ஆக்சைடு, அண்ட் ஃபைனலி பொலோனியம் EO2 கூட சேர்ந்துச்சுன்னா பொலோனியம் டை ஆக்சைடுன்ட்டு பேருக்கு வேணால் இது வந்து இட் இஸ் சிம்பிளர் டு சே. ஓகே, பட் திஸ் கம்பவுண்ட் கேன் நாட் பி ஃபார்ம்ட் பிகாஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் PO இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எப்போ வந்து PO2ன்னு வந்துச்சுனாக்கா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி +6. யூ கேன் டூ த கேல்குலேஷன் பை யுவர் செல்ஃப். நான் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா? +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் ஸ்டேட் ஃபார் பொலோனியம். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ஒன் ரீசன். ஓகே, செகண்ட் ரீசன் என்னன்னாக்கா இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, இனர்ட் பேர் எஃபெக்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கான்செப்ட்டுக்கும் ஓகே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் வந்து இன்டர் ரிலேட்டட். ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அதிகமாக இனர்ட் பேர் எஃபெக்டும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ அதனால் திஸ் won't be possible. ஓகே, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தா மீதி இருக்காது ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர், செலீனியம் அண்ட் டெலீனியமும் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, செலீனியம், டெலீனியம். ஓகே, ஸோ அதில் வந்து இந்த ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் வில் பி இன் gaseous state in room temperature. And the remaining two, selenium and telenium. Okay, இந்த இடத்துல நான் selenium O2 மட்டும் போட்டிருக்கேன். Telenium O2 is also applicable. Okay, selenium O2 and telenium O2 will become solid.
ஓகே. அண்ட் நவ் இது ஏன் கேசியஸாக இருக்குது, இது ஏன் சாலிடாக இருக்குன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு விஷயம் கேசியஸாக இருக்குன்னு என்ன அர்த்தம், அதோட சர்ஃபேஸ் ஏரியா வில் பி கம்மி. வென் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் கம்மி, வென்டர்வால் ஃபோர்ஸ் வில் பி கம்மி அண்ட் ஹென்ஸ் அது ஒரு கேஷியஸ் ஃபார்முக்கு ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ பட் வேறு செலினியம் O2 அண்ட் டெலினியம் O2ஓட மாலிகுலே பெருசாக இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், ஸோ வென்டர்வால் ஃபோர்ஸ் அதிகம், நேச்சுரலி இட் இஸ் அ டென்சர், ஹென்ஸ் இட் ஒரு சாலிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, இதெல்லாமே வந்து போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ் தான். இப்படி தான் கேட்பாங்க இந்த லெசன். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் கொஷின்ஸாக தான் வரும். என்ன கேட்பாங்கன்னா, why O3 and SO2 are gaseous in nature whereas selenium O2 and telenium O2 are what they are solid in nature. இது ஒரு கொஷின். இப்போ நம்ம இந்த பார்த்த ஒரு லைன்லேயே எத்தனை கொஷின் பாசிபிள்னு சொல்கிறேன். செகண்ட் என்ன கேட்பாங்கனாக்கா, O3 is formed, okay, whereas EO3ல O4 is not able to create an element EO4, explain that அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அது மாதிரி எழுதணும். அண்ட் தேர்ட் திங் என்ன கேட்பாங்கனாக்கா, பொலோனியம், why can't polonium form ட்ரைஆக்சைடு, பொலோனியம் ட்ரைஆக்சைடு ஏன் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, அது தேர்ட் கொஷின். அண்ட் தென் ஃபோர்த் கொஷின் என்ன பாசிபிள். ஸோ தீஸ் ஆர் த கொஷின்ஸ் விச் ஆர் பாசிபிள். சரி, அப்போ நம்ம இந்த பார்த்த ஒரு லைன்லேயே இத்தனை கொஷின்ஸ் பாசிபிள். இது எல்லாமே 3 மார்க்ஸில் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அதிகம். 3 மார்க்ஸ் 1 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். சரி, ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். நவ் செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. சல்ஃபர், ஓகே, SO2 இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங்க்கு ஜஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட். வேறஸ் TeO2 is an oxidizing agent. ஓகே, நான் இந்த இடத்துல ஏன் O3யை விட்டுட்டேன், பிகாஸ் O3யை பற்றி நம்ம பேச வேணாம். ஓகே, O3 is a stable compound. அது வந்து neither a reducing agent nor an oxidizing agent. ஓகே, O3 is found in a natural state. ஓகே, அதனால் வந்து we don't disturb that. Compare the other element SO2 and TeO2. ஓகே, அதை பார்த்தோம்னாக்கா SO2 will be a reducing agent. ஓகே, and whereas TeO2 is an oxidizing agent. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா SO2 to TeO2, சல்ஃபர் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைட்லேருந்து டெலினியம் டை ஆக்சைடுக்கு when we move from top to bottom, உங்கள் reducing agent will be decreasing. Okay, I am repeating that sulfur O2 and telenium O2. Okay, when we go from top to bottom, okay, the reducing power decreases. Okay, அதாவது SO2 is more reducing agent as compared to TeO2. Okay, இது வந்து first point. Second point என்னன்னா, from SO2 to TeO2 oxidizing nature will be increasing. ஓகே, ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன சொன்னேன், ரெடியூசிங் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் நேச்சராக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ ஒன்ஸ் ஐ சே SO2 is reducing agent, அப்போ நேச்சுரலி இது என்ன அர்த்தம், இட் இஸ் லெஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். when I say telenium O2 is oxidizing agent, அப்போ என்ன அர்த்தம், இட் இஸ் less reducing agent. ஓகே, இது வந்து பாயிண்ட் டு பி நோட்டட், அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் இது ஏன் ரெடியூசிங் நேச்சர் அண்ட் வாய் திஸ் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்றதும் பார்ப்போம். ஓகே, யூ நெவர் கெட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து கிடைக்காது. அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்கூலில் எப்படி கிடைக்கும், புக்லேயே கிடைக்காதுனாக்கா. ஸோ ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக ரிசல்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் யூ won't get anywhere. ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. கான்செப்டுவலாக படிப்போம் நம்ம. ஓகே, நவ் சி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சல்ஃபரோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதுங்க. ஓகே, சல்ஃபரோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா என்ன இருக்கும், சல்ஃபருக்கு 3s 3p 3d 3 ஆர்பிட் இருக்கும். ஓகே, பட் நல்லா கவனிங்க, பட் இன் நேச்சுரல் ஸ்டேட் சல்ஃபரை வந்து நீங்கள் எக்ஸைட் பண்ணலனாக்கா 3s வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும், 3pயில் இந்த பார்ட் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிருக்கும், 2 half filled எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, half filled ஆர்பிட்டல் இருக்கும், அண்ட் d ஆர்பிட்டல் will be completely empty in the natural state. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ஐம் கிவிங் அன் ஆக்சிஜன், அதாவது நான் இதை வந்து ஆக்சிடைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஐம் சாரி, அதாவது ஓகே ரெண்டும் ஒரே டேர்ம் தான். ஆக்சிடைஸ் பண்ணாக்கா இது ரொம்ப கம்மியாக வந்து ஜம்ப் பண்ணும். ஓகே, ஸோ லீவ் தட். நான் என்ன பண்ணேன், இதை ரெடியூஸ் பண்ண போகிறேன். இதோட நேச்சுரல் ஸ்டேட்லேருந்து நான் ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே, ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி வச்சேன்னா எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். இனிஷியலி
SO2 ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் SO2ன்ற காம்பவுண்ட் இருக்குது. ஓகே, SO2ல என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்? இனிஷியலாக சல்ஃபர் இருக்குது. ஓகே, சல்ஃபர் கூட நான் 2 ஆக்சிஜனை இது பண்ணிட்டேன். ஓகே, 2 ஆக்சிஜனை நான் வந்து சல்ஃபர் கூட வந்து என்ன பண்ணிட்டேன்னா பாண்ட் பண்ண வைக்கிறேன். அதாவது 2 ஆக்சிஜன் நான் பாண்ட் பண்ண வச்சா என்ன ஆகும்னா 3pல இருக்க ஒரு எலக்ட்ரான் வில் ஜம்ப் டு d ஆர்பிட்டல். ஓகே, அண்ட் சிமிலர்லி 3sல இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து d ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் பண்ணிடும். ஏன்? பிகாஸ் ஆஃப் இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, இனர்ட் பேர் எஃபெக்ட் என்ன ஆகும்? 3s அண்ட் 3pல அட்ராக்டிங் பவர் ரொம்ப அதிகம். சரியா? அப்போ என்ன பண்ணும்? இது மேக்ஸிமம் இந்த 3pல இருக்க ஒரு இந்த 3s ஆர்பிட்டல் 3pல இருக்க எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ணும். இட் வில் ட்ரை டு ரிப்பல். அப்போ என்ன ஆகும்? நேச்சுரலாக இங்கே இருக்க எலிமெண்ட் ஈஸிலி ரிப்பல் பண்ணி இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல 3s இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2p இருக்கும். கரெக்டாக 2p. ஸோ p ஆர்பிட்டலுக்கும் என்ன ரிப்பல்சிவ் பவர் அதிகம். ஸோ என்ன பண்ணும்? 3s வந்து ரிப்பல் பண்ணி இங்கே கொடுத்துரும். ஓகே, இதுதான் லோன் பேர் எஃபெக்ட் பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ அப்போ லோன் பேர் எஃபெக்ட்னால் என்ன ஆச்சுன்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஓகே, லோன் பேர் எஃபெக்ட்னால இனிஷியலாக வெறும்னே பார்த்தாக்கா 1 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் நான் இது கூட வந்து O2 ஆட் பண்ணுறேன்னா என்ன ஆச்சு? என்னோடய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 1 2 3 4 5 ஐம் சாரி 1 minute just 1 minute. எஸ், கரெக்டு தான். ஸோ O2 இருக்கப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 4 இருந்துச்சு. ஓகே, பட் ஒன்ஸ் நான் இது கூட இன்னொரு ஆக்சிஜன் சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இங்கேயும் ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு. ஆக்சிஜனோட வேலன்சி ஷிஃப்ட் ஆகிட்டு 2 எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆனதுனால இங்கேயும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு 1 2 3 4 5 6 என்ன சொல்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகிடுச்சு. சரியா? 6 அன்பேர்ட் எலக்ட்ரான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பிகம் +6. புரியுதா? அப்போ என்ன சொல்லலாம்? SO2 is oxidized to SO3. ஓகே, SO2 is oxidized to SO3 +4 and +6 ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இல்லைனா இன்னொரு வேர்டில் என்ன சொல்லலாம்? SO2 has loosed electron and changed to SO3, so it is a reducing agent. Okay, so it is reduced. புரியுதா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? now ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுத்துட்றேன். மேபி உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்திருக்கும். சரியா? லிசன், லாஸ்ட் டைம். ஓகே, சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம். சல்ஃபரோட நேச்சுரல் ஸ்டேட்டில் ஐ வில் ஜஸ்ட் ஜூம் திஸ். ஓகே, சல்ஃபரோட நேச்சுரல் ஸ்டேட்டில் என்ன சொன்னால் இட் ஜஸ்ட் ஃபர்கட் அபவுட் திஸ். ஓகே, நேச்சுரல் ஸ்டேட்டில் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும் அண்ட் d ஆர்பிட்டல் இருக்கும், பட் இட் வில் பி எம்டி. ஓகே, d ஆர்பிட்டலில் எந்த விதமான எலக்ட்ரான்ஸும் இருக்காது, எம்டியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ? ஐ வாண்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறேன்? 2 ஆக்சிஜன், இப்போ நம்ம ரியாக்டிவிட்டி வித் ஆக்சிஜன் பார்க்குறோம்ல. ஸோ ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் த ஆக்சிஜன் ஆட்டம். ஓகே, ஆக்சிஜன் ஆட்டமை வந்து இதுக்குள்ளே நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். பட் ஆக்சிஜனோட வேலன்சி 2. ஓகே, ஸோ வேலன்சி 2னா இட் கேன் ஃபார்ம் ஒன்லி 1 லோன் பேர். ஓகே, அதாவது ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் தான் அது கூட பாண்ட் ஆகும். சரி, ஸோ என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு நான் வந்து டை-ஆக்சைடை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ டை-ஆக்சைடை இன்ட்ரடியூஸ் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு அயனைசேஷன் நான் வந்து பண்ணுறேன். அயனைசேஷன் பண்ணாக்கா என்ன ஆகுது? 1 electron will jump to this one. Okay, just forget about this for now. 1 electron jump ஆயிடுச்சுன்னா அப்போ எத்தனை லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது? 1 2 3 4 லோன் பேர் எலக்ட்ரான். சரியா? +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதுதான் நான் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறேன். ஸோ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுனாக்கா ஐ கேன் ஈஸிலி ரியாக்ட் திஸ் வித் திஸ் ஒன் O2. கரெக்டாக? ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. ஸோ 2 ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஸோ SO2 atom I can easily form SO2 atom and அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 and என்னால் இன்னும் ஒரு ஆக்சிஜனை கூட இது கூட ரியாக்ட் பண்ண வைக்க முடியும். பிகாஸ் ஸ்டில் என்னோட 3s வந்து பேடாக இருக்குது. ஓகே, ஐ கேன் ரிமூவ் திஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் 3s ஈஸிலி. ஏன்? why I can remove it easily? பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது? 2p ஆர்பிட்டல் இருக்குது. 2p ஆர்பிட்டல் என்ன பண்ணும்? இட் கேன் ஈஸிலி புஷ் திஸ் 3s to the next shell. ஓகே, அப்போ 2p இருக்கனால என்ன ஆச்சு? டியூ டு லோன் பேர் எஃபெக்ட் இங்கே இருக்க 3sம் வந்து இங்கே வந்து d ஆர்பிட்டலில் ஜம்ப் ஆகும். ஓகே, ஸோ இப்படி ஜம்ப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? நவ் என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1 2 3 4 5 6. ஓகே, 6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ என்னால் 6
லோன் பேர் எலக்ட்ரான் கிடச்சிருக்கு. ஓகே, 6 லோன் பேர் எலக்ட்ரான் கிடச்சிருக்கு. நவ் ஐ கேன் ஈஸிலி மேக் திஸ் ரியாக்ட் வித் மை O3. ஓகே, ஸோ O3 கூட ரியாக்ட் பண்ண வச்சா ஐம் கோயிங் டு கெட் SO3 மாலிக்யூல். சரியா? ஸோ இது ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பிரின்சிபல் அப்ளை ஆச்சு? லோன் பேர் எஃபெக்ட். ஓகே, லோன் பேர் எஃபெக்ட் ஆர் இனர்ட் பேர் எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். இனர்ட் பேர் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு. கரெக்டாக? நவ் இதுதான் சொன்னேன். ஸோ என்ன ஆயிடுச்சு? சல்ஃபர் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். ஓகே, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஓகே, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஓகே, SO3 தான் ஆக்சிடைஸ்டாக இருக்குது. SO2 வந்து ஆக்சிடேஷனில் இருக்குது. ஓகே, ஆக்சிடேஷன். பட் ஐம் சாரி, பட் ஆக்சுவலி SO2 என்னது? இட் இஸ் அ ரெடியூசிங் நேச்சர். ரெடியூசிங் நேச்சருக்கும் ஆக்சிடேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐ எம் நாட் டெல்லிங் SO2 as an ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஐ எம் டெல்லிங் இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். நான் என்ன சொன்னேன்னா, இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. எதுக்காக? இந்த ப்ராசஸ்க்காக. இந்த இடத்துல பார்த்தோம்னா இது வந்து ஆக்சிடைஸ்ட், இந்த இடத்துல பார்த்தா இது வந்து ரெடியூஸ்ட். த ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஆக்சிடேஷன் பிகாஸ் த ரிசல்ட் வி காட் இஸ் வாட்? SO3. புரியுதா? ஸோ திஸ் வாஸ் த திங் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இதே விஷயத்தை நம்ம டெலினியம்க்கு வச்சு பார்ப்போம். ஓகே, டெலினியம் பார்ப்போம். வை டெலினியம் வந்து TO3 வராதுன்னு நான் சொன்னேன்றதை பார்ப்போம். சரியா? லிசன். சி, இது ஒரு பேசிக் தான். என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு டெலினியமோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வரையணும். 5s 4d 5p. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன்? 4d. கரெக்டாக? ஆக்ஸ்போ பிரின்சிபல் படி 5s ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் 4d ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் 5p அண்ட் 5d. ஓகே, பட் ஆக்சுவல் ஆட்டமில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? 4d இங்கே இருக்கும், இது ஒரு தனி ஷெல், அண்ட் இந்த இடத்துல அதோட 5 ஆர்பிட்டலில் இருக்க ஷெல், அதாவது 5s 5p அண்ட் 5d இப்படி இருக்கும். சரியா? அரேஞ்ச் பண்ணுறது நம்ம இப்படி போடுவோம், பட் ஆக்சுவல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல 5s ஆர்பிட்டல், 5 இருக்க ஆர்பிட்டல், இந்த இடத்துல 4 இருக்க ஆர்பிட்டல். சரியா? ஸோ இந்த ஒரு பேசிக் நிறைய பேருக்கு இது தெரியாது, ஸோ அதுவும் சொல்லிட்டேன். நவ் சி, என்ன பண்ணுறேன்? இப்போ நேச்சுரல் ஸ்டேட் இந்த மறந்துடுங்க. நேச்சுரல் ஸ்டேட்டில் இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? 1 and 2. கரெக்டாக? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது நேச்சுரல் ஸ்டேட்டில். ஓகே, என்ன பண்ணுறேன்? அப்போ ஐ எம் கோயிங் டு கிவ் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த p ஆர்பிட்டலில் இருக்கிறத ஐ எம் மேக்கிங் இட் ஜம்ப் டு d ஆர்பிட்டல். ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகுது? 1 2 3 4 ஆகிடுது. சரியா? அப்போ என்ன பண்ணுறேன்? ஐ கேன் ஈஸிலி டை ஆக்சைடை வந்து என்னால் ரியாக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ டெலினியம் டை ஆக்சைடு இஸ் பாசிபிள் அண்ட் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகம் 4. என்ன சொன்னேன்னாக்கா, இதோட நேச்சுரல் ஆக்சிடேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது. ஓகே, ஐ எம் டூயிங் அயனைசேஷன். ஓகே, அண்ட் ஐ எம் ரிமூவிங் p ஆர்பிட்டல். p ஆர்பிட்டலில் இருக்க ஒரு பேட் எலக்ட்ரானை என்ன பண்ணுறேன்? நான் ஜம்ப் பண்ணி d ஆர்பிட்டலுக்கு ஸ்கிப் பண்ண வைக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்ததுக்கப்புறமா என்ன ஆக்சிடேஷன்? 1 2 3 4 அன்பேட் எலக்ட்ரான் ஆகிடுச்சு. ஸோ ஐ கேன் ஈஸிலி மேக் இட் ரியாக்ட் வித் O2 அண்ட் TeO2 I can easily get formed. ஓகே, ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆச்சு? +4 இருக்குது. ஓகே, நவ் மை கொஸ்டின் இஸ், கேன் ஐ மேக், ஓகே, இன்னொரு ஆக்சிஜனை கொடுத்து கேன் ஐ மேக் TO3? ஓகே, டெலினியம் ட்ரை ஆக்சைடு என்னால் ஃபார்ம் பண்ண முடியுமா? விச் வில் ஹேவ் அன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +6. ஓகே, என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். டெஃபினெட்லி இட் இஸ் நாட் பாசிபிள். ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 இருக்குது. ஓகே, பட் என்னோட கொஸ்டின் என்னென்னா, வை +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏன் வந்து ஃபார்ம் ஆகாது? ஓகே, அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த டயக்ராமில் தான் இருக்குது. சரியா? சி, நான் இந்த ஜம்பிங் சொல்லி தர்றப்ப 5pலேருந்து ஈஸியாக என்ன ஆச்சு? 5dயில் ஜம்ப் பண்ணிடுச்சு பிகாஸ் ஆஃப் இனர்ட் பேர் எஃபெக்ட். ஏன்? சி, இந்த இடத்துல என்ன இருக்குது? p ஆர்பிட்டல் இருக்குது. ஓகே, p ஆர்பிட்டலில் இந்த இடத்துல என்ன இருக்குது? d ஆர்பிட்டல் இருக்குது. சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? d ஆர்பிட்டல் இருந்துச்சுனாக்கா ரிப்பல்சிவ் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணது? புஷ் பண்ணாது. கரெக்டாக? பட் ஆனால் நான் எப்படி இதை புஷ் பண்ணேன்? நான் என்ன சொன்னேன்னா, d ஆர்பிட்டலுக்கு ரிப்பல்சிவ் பவர் கம்மியாக இருக்கும் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னால. ஓகே, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இதில் வந்து இருக்காது. ஓகே, அப்போ இதுக்கு வந்து இந்த எலக்ட்ரானை d ஆர்பிட்டலுக்கு புஷ் பண்ணுறதுக்கு பவரே இருக்காது. பட் ஹவு டிட் ஐ டிட் லைக் திஸ்? சரியா? நான் எப்படி வந்து மாற்றினேன்? ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக நான் வந்து 5dக்கு போட்டேன். ஏன்? சரியா? லாஜிக் அப்ளை பண்ணுங்கள். சி, லாஜிக் நான் என்ன சொன்னேன்? இது அரேஞ்ச்டு இப்படி தான் இருக்குது. ஓகே, அரேஞ்ச் ஆன பேட்டர்ன் தான் இது. ஓகே, ஆக்சுவலாக எப்படி நடக்க போகுது? ஆக்சுவலாக உங்கள் எலக்ட்ரானில் அந்த ஆட்டமில் எப்படி இருக்க போகுது? ஷெல்ஸு 4d இங்கே இருக்கும், 5s 5p 5d. ஆக்சுவல் அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ சொல்லுங்கள், p ஆர்பிட்டலில் இருக்க எலக்ட்ரானை நான் ஈஸியாக டியில் போடலாம். வை? இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது? s ஆர்பிட்டலில் இருக்குது. s ஆர்பிட்டலுக்கு ரிப்பல்சிவ் பவர் அதிகம். கரெக்டாக? ஸோ அதனால தான் என்னாச்சு? p ஆர்பிட்டல் d ஆர்பிட்டலுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிடுச்சு.
ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதை +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொண்டு வரணும்னாக்கா எனக்கு இந்த s ஆர்பிட்டலில் இருக்கிறத வந்து ஜம்ப் பண்ண வைக்கணும். am I right வரும்? ஸோ பட் s ஆர்பிட்டலில் இருக்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் டு அயனைஸ். ஏன்? அதே ரீசன். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது? 4d இருக்குது. இந்த இடத்துல 5s 5p and 5d. ஓகே. s ஆர்பிட்டலில் இருக்கிறது ஜம்ப் பண்ணி நான் d ஆர்பிட்டலில் போடணும்னாக்கா this 4d should give sufficient repulsive power to this. ஓகே. இது ரிப்பல் பண்ணாதான் என்ன ஆகும்? sலேருந்து dக்கு ஜம்ப் ஆகும். பட் 4dக்கு ஸ்க்ரீனிங் எஃபெக்டே நடக்காது. ஓகே. டியூ டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் this reaction is not possible. This excitement of electron is not possible. அதனால தான் what we said TeO3 is not possible to form. ஏன்னா இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அப்படி ஃபார்ம் ஆனாலும் இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட்டாகவும் டியூ டு inert pair effect it's more stable at +4 oxidation state. எதை பற்றி பேசுகிறேன்னா இதை பற்றி. ஓகே. ஸோ TeO2 வந்து +4 oxidation stateல more stable and it won't go to +6 form. கரெக்டாக? +6 form because ஸோ இது என்ன சொல்லலாம்? அப்போ TeO2 is not a reducing agent. கரெக்டாக? it is not a reducing agent, it is an oxidizing agent. புரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்கள். நான் எதுக்கு வந்து SO2 ரெடியூசிங் ஏஜென்ட் சொன்னேன், TeO2 எதுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொன்னேன். பிகாஸ் TeO2க்கு உங்களால் எலக்ட்ரான்ஸை கொடுத்தா ஈஸியாக வாங்கிடும். பட் TeO2வால் எலக்ட்ரான்ஸை வெளியே கொடுக்கவே முடியாது. அதனால தான் வந்து இது ஆக்சிடைசிங். வேறு சல்ஃபரில் பார்த்தோம், நம்ம p ஆர்பிட்டல்லேருந்து ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். s ஆர்பிட்டல்லேருந்தும் p ஆர்பிட்டல்லேருந்து ஈஸியாக s ஆர்பிட்டல்னு ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். லோன் பேரை ஷிஃப்ட் பண்ணி நம்மளால் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொண்டு வர முடிஞ்சு. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சா? ஐ ஹோப் ஸோ. நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. புரியலனா ஜஸ்ட் இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே. நான் நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைஆக்சைடு கூட. ஓகே. சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, SeO3 அண்ட் TeO3 இதெல்லாம் எக்ஸிஸ்ட். ஓகே. நான் என்ன சொன்னேன்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, SeO3 அண்ட் TeO3 அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம் நம்ம. இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்ட். ஓகே. அண்ட் O4 வந்து, அதாவது நம்ம இப்போ இந்த பார்த்தோம்ல, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்ம ட்ரைஆக்சைடு பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே. ட்ரைஆக்சைடில் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு பாசிபிள், Fe ட்ரைஆக்சைடு பாசிபிள், Te ட்ரைஆக்சைடு பாசிபிள். ஓகே. PO ட்ரைஆக்சைடு நாட் பாசிபிள் பிகாஸ் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துடும், லோன் பேர் எஃபெக்ட். அண்ட் சிமிலர்லி O4ம் நாட் பாசிபிள் பிகாஸ் ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே. ஸோ இதெல்லாம் பாசிபிள், அதுக்கான ரீசனும் போட்டிருக்கேன். பட் டெண்டன்சி டு ஃபார்ம், இன்னொரு விஷயத்தை கவனிங்க, இதெல்லாம் எக்ஸிஸ்ட். ஓகே. பட் tendency to form EO3, okay, tendency to form EO3 decreases, okay, decreases from sulfur to telenium. So from top to bottom பண்ணிங்கன்னா EO3 is possible. okay, EO3 இந்த மூணு எலிமெண்ட்டுமே பாசிபிள் ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? பட் அதோட ஃபார்ம் பண்ணுற ரேட், okay, it will be decreasing from sulfur to telenium and you can even add polonium. okay, polonium கூட பண்ணலாம் ஆப்வியஸாக, ஏன்னா polonium வந்து ஃபார்ம் ஆகிறதே டிஃபிகல்ட். okay, but it is possible to form. okay, although it is not going to be stable. okay, ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஸ்லாஷ் போட்டிருக்கேன். பொலோனியம் ரேர் கேஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு கொஸ்டின் இப்படி வச்சு கேட்டாங்கன்னா இதை வச்சும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து போக போக என்ன ஆகும், டாப் டு பாட்டம் நான் என்ன சொன்னேன், +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுறது கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். சரியா? ஸோ அதுதான் ரீசன். ஃப்ரம் சல்ஃபர் டு பொலோனியம் டெண்டன்சி டு ஃபார்ம் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ் டியூ டு inert pair effect. ஓகே. நான் திருப்பியும் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா EO3 வந்து இந்த மூணு எலிமெண்ட்டுமே சல்ஃபர், செலினியம், டெலினியம் அண்ட் ஈவன் பொலோனியம் கூட போட்டுக்கலாம் ஒரு சர்டன் ரேஞ்ச் வரைக்கும். ஓகே. மூணுமே ஃபார்ம் பண்ணும். பட் எது வந்து மோர் ஈஸிலி EO3யில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபர். ஓகே. அண்ட் TeO3 வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஓகே. அதுக்கான டெஃபினேஷன் நீங்கள் போட்டுட்டு. சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் தேர்ட் பாயிண்ட். நான் ஃபோர்த் பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டாபிக் போயிடலாம். ஓகே. எஸ், வித் திஸ் உங்களோட ஆக்சிஜன் கூட ரியாக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்போ ஹேலைட்ஸ் ஆஃப் குரூப் 16. ஓகே. ஹேலைட்னா என்ன? ஹேலைட்னா என்ன? ஹாலோஜன் கூட ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ஹேலைடுன்னு சொல்லுவோம். சரி, ஹாலோஜன்னா என்ன? ஹாலோஜன்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் விச் எவர் ஹேஸ் -1
oxidation state, it is known as halogen. Okay, so halogen எது group 16 ஓட halides. group 16 என்ன சொன்ன, oxygen, sulfur, selenium, tellurium, polonium. okay, so என்ன இதோட halide என்னன்னாக்கா, what are the possible halide ன்னு பார்த்தோம்னா EX2, EX4, I'm sorry for that, ஐயோ வீடியோ பாஸ் பண்ணலையா, ஓகே ஐம் சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர். ஓகே, வீடியோ ஓடிட்டு இருந்துச்சா ஓடலையான்ட்டு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ எவ்ரி திங் ஓகே, நான் கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்ன சொன்னேன்னா பாசிபிள் ஹேலைட். ஓகே, ஐம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ பாசிபிள் ஹேலைட்ஸ். ஓகே, ஹேலைட்டில் என்னென்னலாம் பாசிபிள் பார்த்தோம்னா EX2, EX4 அண்ட் EX6. லெட் மீ செக் திஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இதோட பாசிபிள் ஹேலைட்ஸ். ஓகே, ஸோ நான் எக்ஸில் என்னென்ன வரும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின், அயோடின், தீஸ் ஆர் நோன் அஸ் ஹாலோஜன்ஸ். ஓகே, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஈயில் என்ன வரும், உங்களோட சாலோஜன் ஃபேமிலி. ஓகே, அதுலேயும் என்னன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் அண்ட் டெலினியம், இதெல்லாம் வந்து பாசிபிள். அண்ட் பொலினியம் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூட அது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதை பற்றி படிக்கிறதுல யூஸே கிடையாது. ஓகே, த பாசிபிள் ஸ்டேபிள் எலிமெண்ட் ஆர் ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் அண்ட் டெலினியம். இதோட ஹாலோஜன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எது வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணும், எது வந்து டிஃபிகல்ட்டாக ஃபார்ம் பண்ணும். சரியா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து EX6 பார்ப்போம். அதாவது ஹெக்ஸா ஹேலைடுன்னு வச்சுக்கோம். ஹெக்ஸா ஹேலைடு. ஓகே, see ஹெக்ஸா ஹேலைடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஆப்வியஸ்லி +6. சிமிலர்லி டெட்ரா ஹேலைடுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, டைஹேலைடுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா, நவ் ஹெக்ஸா ஹேலைடு எடுத்துப்போம், அதாவது EX6. ஓகே, EX6. நவ் சி இந்த EX6 இருக்குல்ல, இது வந்து எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது எல்லா ஹேலோஜனும் வந்து EX6 ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ஒரே ஒரு ஹேலோஜன் தான். அது என்ன ஹேலோஜன்னா ஹெக்ஸா ஃப்ளோரைட். அதாவது உங்கள் ஃப்ளோரின் மட்டும்தான் ஹெக்ஸா ஃபார்மில் ஃபார்ம் பண்ண முடியும். கெட்டிங் ஒன் நோட், ஹெக்ஸா ஃப்ளோரைட்ஸ் ஆர் ஒன்லி எக்ஸிஸ்ட் அண்ட் தீஸ் ஆர் ஒன்லி ஸ்டேபிள். மீடியெல்லாம் ஃபார்ம் பண்ண முடிஞ்சாலும் இட் இஸ் நாட் ஸ்டேபிள். அதுலேயும் கூட ஓகே, அதுலேயும் கூட உங்கள் SF6 சல்ஃபர் ஃப்ளோரைட், ஓகே, ஐ மீன் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைட். ஓகே, இதுதான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். அண்ட் இது வந்து எப்படி இருக்கும்னா உங்கள் கேஷியஸ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, பிகாஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் EX6 டிக்ரீசஸ் ஃப்ரம் சல்ஃபர் டு டெலினியம். புரியுது என்ன சொன்னன்ட்டு? நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்ம ஒரு ஹேலைட்ஸாக பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹெக்ஸா ஹேலைட். ஓகே, நான் என்ன சொன்னேன்னா ஹெக்ஸா ஹேலைட்டில் எல்லா ஹேலோஜனும் கூட சேர்ந்துடாது. ஓகே, ஹேலோஜன்ஸ் என்ன இருக்குது, குளோரின், ஃப்ளோரின், ப்ரோமின், இதெல்லாமே இருக்குல்ல. ஸோ அதில் ஃப்ளோரின் தான் மோஸ்ட்லி EX6 ஃபார்மெட்டில் வரப்போகுது. ஓகே, அதனால தான் ஹெக்ஸா ஃப்ளோரைட்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் தே ஆர் ஸ்டேபிள். ஓகே, இந்த ஹெக்ஸா ஃப்ளோரைடும் கூட ரொம்ப காமனாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்டேபிளாக எது கூட இருக்கும்னாக்கா உங்கள் சல்ஃபர் கூட. ஓகே, அண்ட் ரொம்ப கஷ்டமாக, அதாவது டெலினியம் F6க்கும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதோட ரேட் வில் பி லெஸர். இதோட ப்ராபபிலிட்டி லெஸர், இதோட ரேட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் EX6 ஃப்ரம் சல்ஃபர் டு டெலினியம் டிக்ரீசஸ். ஓகே, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிகாஸ் எதனால், அதே தான்ப்பா, அதே இனர்ட் பேர் எஃபெக்ட்னால தான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஆகும், டிக்ரீஸ் ஆகும் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகே, அண்ட் தேர்ஃபோர் EX6ஓட ஃபார்மேஷன் டெண்டன்சியும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் EX6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்லி சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் கேன் ஃபார்ம் டைஹேலைட். இப்போ டைஹேலைட் அதாவது EH2 பார்த்து பார்ப்போம். ஓகே, EX2. ஓகே, டைஹேலைடு வந்து சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, எக்ஸப்ட் செலினியம். புரியுதா? சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் கேன் ஃபார்ம் டைஹேலைட் அண்ட் செலினியம் வந்து டைஹேலைட் ஃபார்ம் பண்ணாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சல்ஃபர் அண்ட் டெலினியம் பார்ப்போம். சல்ஃபர் Cl2ல இருக்குது. சரியா, அதே மாதிரி SF2லையும் வந்து ஃபார்ம் பண்ணும், ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். SCl2 இஸ் பாசிபிள் அண்ட் SF2வும் பாசிபிள். பிகாஸ் ஃப்ளோரின் அண்ட் குளோரின் ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சின்ன சின்ன ஆட்டம்ஸ். சரியா, ஸோ ஈஸியாக வந்து சல்ஃபர் கூட வந்து இதுவும் சேர்ந்துக்கும். அண்ட் TeCl2 and TF2 also possible.
ஓகே. TeCl2 and TS2 also possible. And ஓவும் கூட பாசிபிள் தான். ஆக்சிஜனும் ஃப்ளோரின் அண்ட் குளோரின் கூட பாசிபிள். இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டாக போடல, நீங்கள் எழுதிக்கோங்க. ஆக்சிஜனும் ஃப்ளோரின் அண்ட் குளோரின் கூட வந்து ஈஸியாக வந்து கம்பைன் பண்ணிட்டோம், சரியா? பட் இந்த மூணுமே பாசிபிள், பட் செலினியம் மட்டும் ஜாயின் பண்ணாது. ஓகே, ஏன்னு அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சல்ஃபர் ஹேவ் ரீசன் பாருங்கள். சல்ஃபர் ஹேவ் எக்ஸப்ஷனலி ஸ்மால் சைஸ். கரெக்டு தானே? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சல்ஃபரோட சைஸும் கம்மி, லெட் மீ ஜூம் திஸ், சல்ஃபரோட சைஸும் கம்மி, குளோரினோட சைஸும் கம்மி, சரியா? ஸோ ஈஸிலி இது வந்து ஃபார்ம் பண்ண பிரச்சனையே இல்லை. அண்ட் இனர்ட் பேர் எஃபெக்ட் வந்து இது கூட வந்து பெருசாக வந்து அதோட இது கிடையாது. ஏன்னா ஆட்டம் சின்னதாக இருந்தாக்கா இனர்ட் பேர் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டெலினியம் ஏன் ஃபார்ம் பண்ணுதுனாக்கா இட் ஹேஸ் எக்ஸப்ஷனலி ஹை இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, இனர்ட் பேர் எஃபெக்ட் ரொம்ப ஹையாக இருக்கனால ஈஸியாக என்ன ஆகிடுது, TeCl2 and TF2 ஃபார்மேட்டில் வந்துடுது. பட் இதுக்கு நடுவில் இருக்க செலினியம், இட் இஸ் நைதர் அ பிக் ஸ்மாலர் ஆட்டம், ஓகே, அண்ட் நைதர் இதோட இனர்ட் பேர் எஃபெக்ட் இஸ் ஹையர் ஆஸ் கம்பேர்ட் டு TeCl2, சரியா? அதனால் வந்து ஜென்ரலாக இது வந்து O2 ஸ்டேட்டில் வந்து வராது. ஓகே, புரியுதா? ஐ மீன் SCl2 அண்ட் SF2 ஸ்டேட்டில் வந்து இது ஃபார்ம் பண்ணாது, சரியா? இதுதான் இதுக்கான ரீசன். ஓகே, அண்ட் இதோட ஃபார்ம் பண்ண ஸ்டேட் எப்படி இருக்குன்னா sp3 ஹைப்ரிடைஸ்ட் அண்ட் டெக்ட்ராஹைட்ரல். ஓகே, sp3 ஹைப்ரிடைஸ்ட் அண்ட் டெக்ட்ராஹைட்ரல் தான் இதோட ஷேப்பாக இருக்கும், சரியா? ஷேப் பார்த்து அடுத்த இதில் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். இந்த கேஸை வந்து விட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் பெரிய கான்செப்ட் வச்சு படித்தோம்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், சரியா? இப்போ டைம் ரொம்ப ஆயிடுச்சுல, 36 மினிட் ஆகிடுச்சு. நான் ஸோ லாஸ்ட் பார்ட் பார்ப்போம். இதோட ஷேப்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து டெக்ட்ராஹேலைட் பார்ப்போம். ஓகே, ஆல் கேன் ஷோ EX4, சரியா? எல்லாமே வந்து மோஸ்ட் காமனாக EX4 காமிக்கும், சரியா? EX4 காமிக்கும். அதுக்கான ரீசனும் உங்களுக்கே தெரியும். பிகாஸ் +4 ஹைப்ரிடைசேஷன், +4 ஆக்சிடேஷன், சரியா? ஏன்னா நான் உங்களுக்கு இந்த சாலோஜன் ஃபேமிலி சொல்லி தரும்போதே சொன்னேன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 இஸ் வெரி காமன் ஃபார் ஆல் த எலிமெண்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, சரியா? அதனால் EX4 வந்து ஈஸியாக வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, மோஸ்ட் காமன் ஃபார் திஸ் ஃபேமிலி, சரியா? ஸோ அப்போ SF4, SeF4 அண்ட் TF4 அண்ட் O மறந்துடுங்க. ஓகே, ஆக்சிஜன் வந்து F கூட வந்து அந்தளவுக்கு சேராது. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்காது. ஸோ வி கேன் ஈஸிலி நெக்லெக்ட் தட். ஓகே, இதெல்லாம் வந்து பாசிபிள். அண்ட் இது வந்து எப்படி இருக்கும்னாக்கா, திஸ் வில் பி கேஸ் அண்ட் திஸ் வில் பி சாலிட், அண்ட் இது வந்து லிக்விடாக இருக்கும். சல்ஃபர் F4 கேஸ், டெலினியம் F4 சாலிட் அண்ட் செலினியம் F4 வந்து லிக்விட். ஓகே, இதுக்கான ரீசன் கேஸ் லிக்விடுக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இன்னைக்கு கிளாஸே பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, அண்ட் லேட்டர் இதோட ஹைப்ரிடைசேஷன் எப்படி இருக்கும்னா sp3d ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அண்ட் இதோட ஷேப் வந்து ட்ரையாகுனல் பைபிரமிடலாக இருக்கும், சரியா? ஸோ ஹைப்ரிடைசேஷன் எப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த இடத்துல S ஆர்பிட்டல், இந்த இடத்துல P ஆர்பிட்டல், இந்த இடத்துல D ஆர்பிட்டல் எடுத்திருக்கேன். ஓகே, நான் சல்ஃபர் எடுத்திருக்கேன். ஓகே, +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் சல்ஃபரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதோட S ஆர்பிட்டல் ஃபில் ஆகிருக்கும், இதோட P ஆர்பிட்டலில் 3, இந்த இடத்துல 1 வந்து ஜம்ப் பண்ணிடும், D ஆர்பிட்டலில் ஜம்ப் பண்ணிடும். ஆக்சுவலாக சல்ஃபர்னு எடுத்தால் இந்த இடத்துல 3S 3P அண்ட் 3D இருக்கும், கரெக்டாக? ஸோ என்னாச்சு, ஒரு +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி இருக்கும், சரியா? 1 2 3 4. ஓகே, அதனால தான் sp3d, சரியா? அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த இதுக்கும் போட்டு பார்த்துருங்க, கரெக்டாக? ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் அதனால தான் சொல்லியிருக்கேன், சரியா? அண்ட் ட்ரையாகுனல் பைபிரமிடுன்னு எப்படி சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது, ஆமே ரைட்? இந்த இடத்துல ஒரு லோன் பேர் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக ஷேப்பில் பார்த்தோம்னா 2 இருக்குடா, ஈக்குவட்டோரியல் பாண்ட் அண்ட் ஆக்சியல் பாண்ட் இருக்குது. இது 2 புரிஞ்சா மீதி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? ஈக்குவட்டோரியல் பாண்டாக என்னன்னாக்கா, இந்த இடத்துல வந்து நம்மளோட டின்னு, நம்ம கான்செப்ட் டீக்கரோட ஹீரோ டின்னு, ஓகே, அவன் இந்த வாட்டி கொஞ்சம் குண்டாயிட்டான். ஓகே, ஹீ இஸ் லிட்டில் ஃபேட் நவ். இவன் வயிறு தான் வந்து சென்ட்ரல் ஆட்டம். ஓகே, இவனோட வயிறு தான் சென்ட்ரல் ஆட்டம். இப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டம்க்கு நடுவில் இஃப் ஐ எம் ட்ராயிங் அ லைன், ஓகே, திஸ் லைன் இஸ் நோன் அஸ் ஈக்குவட்டோரியல் லைன். ஓகே, எர்த் கூட கம்பேர் பண்ணுங்கள். எர்த் இருக்குது, எர்த்தோட சென்ட்ரல் பாயிண்டில் வரைகிற லைனோட பேர் என்ன சொல்லுவோம், ஈக்குவட்டார் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவட்டோரியல் லைனில் என்னென்ன பாண்ட்லாம் நான் ஃபார்ம் பண்ணுறோம், இதெல்லாம் என்னென்னா ஈக்குவட்டோரியல் பாண்ட். இந்த ஈக்குவட்டோரியல் லைனில் என்னென்ன பாண்ட்லாம் ஃபார்ம் பண்ணணும், இது வந்து ஈக்குவட்டோரியல் பாண்டுன்னு சொல்லுவோம், சரியா? அதே மாதிரி இந்த டின்னோட தலையிலையும்
கீழேயும் போகிற பாண்டை வந்து ஆக்சியல் பாண்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஈக்குவட்டோரியல் பாண்ட் அண்ட் ஆக்சியல் பாண்ட் புரிஞ்சா? ஸோ இது வந்து ஈக்குவட்டோரியல் பாண்ட் அண்ட் இது வந்து ஆக்சியல் பாண்ட். இது ரெண்டு புரிஞ்சுன்னா now you can easily see இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சென்ட்ரல் ஆட்டம் வந்து E. ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு லோன் பேர் இருக்குது. ஓகே, லோன் பேர் இங்கே அரேஞ்ச் ஆகிடுது. ஓகே, அண்ட் 2 ஆட்டம் இங்கே அரேஞ்ச் ஆகிடுது. ஓகே, 2 ஆட்டம் இங்கே அரேஞ்ச் ஆகிடுது, மேலே ஒரு ஆட்டம் கீழே ஒரு ஆட்டம். சரி, இப்போ இது நல்லா பார்த்தாக்கா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, மேலேயும் கீழேயும் பிரமிட் ஷேப். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ட்ரையாங்குலர் பை பிரமிடல் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? So these are the important things of today's class. Okay, I think with this oxygen and hydrogen reactivity எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த கிளாஸில் we will just continue with the topic. For now, goodbye, take care, all the best.